Hi students, welcome to the IAS Academy Syllabus video நடிகள். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிட்ட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். தயவு செய்து டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ்க்கான மார்க்கும் ரேங்க்கும் தயவு செய்து ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்க இன்டர்வியூக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு 482 பேர், இந்த 482 பேர் மார்க் மட்டும் நீங்க கடைசியா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. பட் மீதி இருக்கவங்களோட எல்லாத்தோட அந்த மார்க்கும் ரேங்க்கும் தயவு செய்து ஓகேவா, ரீச்னு வந்திருக்கவங்களுக்கும் நாட் ரீச்னு வந்திருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்குமே தயவு செய்து அந்த மார்க்கையும் ரேங்கையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. புரியுதா? இதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதே தான் இந்த வீடியோவும். ஓகேவா, நம்ம திரும்ப இதை பத்தி பேசுவோம். So we want a group 2 mark as well as rank. அந்த லிஸ்ட் தயவு செய்து கொடுங்க. இதுக்காக நிறைய கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜனவரி 25ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு திரும்ப ட்விட்டர்ல ஒரு கேம்பெயின் பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அலர்ட் கொடுக்கலாம் அப்படின்னா திரும்ப இந்த வீடியோ. புரியுதா? நான் திரும்ப சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் இது நமக்கானது. சேம் டைம் நிறைய பேர் கேட்கிற விஷயம், அந்த குரூப் 2A அதுக்கு மெயின்ஸ் வேண்டாம் அப்படின்றது. புரியுதா? குரூப் 2Aக்கு மெயின்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எல்லா எக்ஸாமோட வரலாறையும் அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியில மட்டும்தான் மெயின்ஸ் ஒண்ணு இருக்கு, டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் எது போனாலும் சரி, ஆர்ஆர்பில குரூப் டி, என்டிபிசி இந்த மாதிரி. இப்ப எஸ்எஸ்சி சிஜிஎல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்கும் எக்ஸாம். ஆர்ஆர்பி என்டிபிசி பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்கும் எக்ஸாம். ஆனாலுமே கூட அந்த 2 ஸ்டேஜையுமே அவங்க அப்ஜெக்டிவ் டைப்பா தான் வைக்கிறாங்க, 1 மார்க் தான் வைக்கிறாங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல்ங்கிறது நீங்க அதாவது குரூப் 2A தாக்கி சொல்லி நினைச்சுக்காதீங்க. நீங்க குரூப் 2A எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பேர் பண்ணீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் பெரிய ஜாப், கெத்தான ஜாப். அதுக்கே அவங்க 2 ஸ்டேஜ் எக்ஸாம் வச்சாலும் அப்ஜெக்டிவ் டைப் தான் வைக்கிறாங்க. தியரி டிஸ்கிரிப்டிவ் எழுதுங்கன்னு எங்கேயுமே சொல்லல. அப்படி இருக்கிறப்ப தயவு செய்து அந்த குரூப் 2A, குறிப்பா நான் சொல்றது குரூப் 2A, குரூப் 1 குரூப் 2 கூட இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 1 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 1 அப்படிங்கிறப்ப அங்க வேகன்சி கம்மி தான். இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு 60 வேகன்சி வருது, நீங்க 1:50 மெயின் சேர்த்தாலுமே கூட ஒரு 3000 பேர் தான் எழுத போறாங்க. அந்த பேப்பர் திருத்துறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா இப்பயே பாருங்க 100 வேகன்சி 100 தான் வந்துச்சு. அங்க இருந்தா ஒரு 100 வேகன்சிலாம் 1:50 இருக்க மாட்டாங்க. ஒரு 1:10 எடுக்கிறாங்கன்னா ஒரு 1000 பேப்பர் திருத்திடலாம். இந்த குரூப் 2Aங்கிறது மேஜரா பாக்குற விஷயம், நான் இன்டர்வியூ போஸ்ட்ங்கிறது. அப்ப நீங்க குரூப் 1, அதாவது உடனே கேட்பீங்க சார் குரூப் 1 குரூப் 2க்குமே மெயின் சொன்னாமே சார், பட் இருந்தாலும் கூட நெசசரியா நமக்கு ஃபர்ஸ்ட் எது வேணும், ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணுங்கிறது இங்க இருக்கு. புரியுதா? அந்த கம்மி பேப்பர் பரவாயில்ல இருந்துட்டு போகுது, பட் இதுக்கு கண்டிப்பாக மெயின்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ரிக்வெஸ்டா வைக்கணும். சோ we want a no mains for group 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்க்கு. ஏன் நம்ம திரும்ப இத பத்தி பேசிட்டே இருக்கோம்னா, 2024ல அடுத்த குரூப் இருக்கு. நம்ம இப்ப இத பேசுறோம்னா எப்ப பேசுறது? சோ ஜனவரி 25ஆம் தேதி மார்னிங் 9:30க்கு புரியுதா, குரூப் 2Aக்கு மெயின்ஸ் வேண்டாங்கிறதையும் நடந்து முடிஞ்ச மெயின்ஸோட மார்க்கும் ரேங்க்கும் ரிலீஸ் பண்ணணுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஸோ ஜனவரி 25ஆம் தேதி மறந்துடாதீங்க, மார்னிங் 9:30. புரியுதா? அந்த டேட் ஏன் வச்சிருக்கோங்கிறதுக்கான ரீசன் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸ்ல. அது ஏன் அப்படின்னா, அந்த ஜனவரி 25ஆம் தேதி நம்ம தமிழ்நாடுக்கு பொறுத்த வரைக்கும் லோக்கல் ஹாலிடே, ஸ்டேட்டுக்கு பப்ளிக் ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே, என்னது தைப்பூசம்னால. ஸோ அந்த ஒரு நாள் எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க பட்சத்துல எல்லாரும் சேர்ந்து பண்ணா அது வேற மாதிரி ஒரு ரீச்சை கொடுக்கும். புரியுதா? ஜனவரி 26 லோக்கல் ஹாலிடே தான், பட் அது ரிப்பப்ளிக் டே. ஸோ ரிப்பப்ளிக் டேக்குள்ள இதை நம்ம கொண்டு போக வேணாம். ஜனவரி 25ஆம் தேதி இந்த மாசம் அந்த கேம்பெயின் பண்ணோம் அப்படின்னா ட்விட்டர்ல டெஃபினட்டா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரெண்டிங்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம பயணிப்போம். தயவு செய்து பண்ணுங்க, மார்னிங் 9:30. புரியுதா? ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் திரும்ப கொடுக்கலாம்னு தான் வந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.